முன்னணி இயக்குனர் தினேஷ் கனகராஜன் இயக்கத்தில் ஏட்ரியன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகவுள்ள இலங்கையின் புதிய முழுநீள திரைப்படமான அதிரன். இந்த திரைப்படத்தின் பூஜை நிகழ்வும் ஊடக சந்திப்பும் கொழும்பு 4 அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தீப்திகா ஞானசேகரன் மற்றும் திரைப்படத்தின் கதாநாயகனான முன்னணி நடிகர் சுதர்சனுடன் சிங்கள சினிமாவின் முன்னணி கதாநாயகியான மிஜலா தில்ஹாரா ஆகியோரும் திரைப்படத்தில் பணியாற்ற உள்ள கலைஞர்களும் தொழில்நுட்பவியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். பூஜையை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இயக்குனர் தினேஷ் கனகராஜ் கருத்து தெரிவிக்கையில், இந்த திரைப்படமானது இலங்கையின் கிராமத்து சூழ்நிலையை பிரதிபலிக்கும் கதைக்களமாக அமையிருப்பதாகவும் இலங்கையின் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக வர இருப்பதாக அவர் கூறினார். மேலும் இந்த திரைப்படம் இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் திரையிடப்பட உள்ளதாகவும் அத்துடன் இந்த திரைப்படமானது நேர்த்தியான அனைத்து ரசிகர்களையும் கவரும் வண்ணம் முன்வைக்கப்பட உள்ளதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து நாட்டின் திரைப்படத்துறையை முன்னேற்றுவதற்காக ஏட்ரியன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் எடுத்துள்ள இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது என்று இலங்கையின் முன்னணி நடிகரும் இந்திய திரைத்துறையில் தடம் பதித்தவருமான கதாநாயகன் சுதர்சன் கருத்து தெரிவித்தார். மேலும் இந்த திரைப்படத்தில் இலங்கையின் பல முன்னணி கலைஞர்களும் முன்னணி தொழில்நுட்பவியலாளர்களும் பணியாற்றுகின்றனர். வணக்கம், நான் தினேஷ் கனகராஜ், இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இன்னைக்கு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அட்ரியன் ப்ரொடக்ஷன்ஸ் ஏட்ரியன் இன்னைக்கு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. ஏட்ரியன் ப்ரொடக்ஷன்ஸ் பேனர்ல ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் இந்த படம் எங்களுக்கு பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இலங்கையில இருந்து எல்லா நாடுகளுக்கும் இந்த படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த படத்தினுடைய கதை ஒரு கிராமத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. நான் ஃபுல்லா இந்த கதையை பத்தி ரிவீல் பண்ண முடியாது இந்த டைம்ல. ஏன்னா இலங்கையில இந்த திரைப்படம் எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்த்தியாக எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய விதத்துல ஆடியன்ஸ்க்காக நாங்க பண்றது. இவ்வளவு நாள் இலங்கையில அப்படி ஒரு சில பக்கம் நடந்தாலும் அதிரன் அப்படிங்கிற டைட்டில் இந்த திரைப்படம் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பக்கம் முக்கியமான ஒரு பேரா இருக்கும்னு நான் ஆசைப்படுறோம். எங்களோட டீம்ல இதுல ஹீரோவா சுதர்ஷன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்தியாவிலும் போய் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரிக்கு இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயினியா தில்ஹாரா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிங்கள திரைப்பட துறையில அதிகமான இன்னைக்கு லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினி. அவங்க எங்களோட கைகோர்த்து இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் எங்களுடைய ப்ரொடியூசர் தீபிகா அவங்களுடைய சப்போர்ட்ல, அவங்களுடைய ப்ரொடியூசர் சப்போர்ட்ல இந்த படம் பிரம்மாண்டமா எந்த ஒரு குறையும் இல்லாம டெக்னிக்கல் வைஸ் பெஸ்டா நாங்க நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போக்குள்ள என்னால் பண்ணக்கூடிய இது திரைப்படம் எங்கெங்க நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஜஃப்னா, கொழும்பு, மஸ்கெலியா போன்ற பகுதியில் படமாக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். விரைவில் அங்குள்ள மக்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சிங்கள கலைஞர்களும் இதுல ஒன்று சேர்ந்து இந்த படத்துல பண்ண போறாங்க. அதே மாதிரி நம் நாட்டினுடைய கலைஞர்கள் மட்டும் இல்ல, அதிகமா தொழில்நுட்ப கலைஞர்களா இருக்கலாம், அதே போன்ற நடிகர்களா இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த படம் நம் நாட்டு இலங்கையில் இருந்து ஒரிஜினலா பண்றோம். ஸோ அதுதான் இப்பக்குள்ள எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். வெளிநாட்டு கலைஞர்கள் யாராவது பங்கு பற்றுறாங்களா இந்த படத்துல? இந்த திரைப்படத்தில் முழுக்க இலங்கையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் மாத்திரம்தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மேக்கப் கலைஞர் மட்டும் இந்தியாவில இருந்து வராங்க. கலைவாணின்னு சொல்லி மேக்கப் மட்டும் இதுல இன்வால்வ் பண்றோம் இந்த ப்ரொடக்ஷன்ல. மற்றபடி முழுக்க இலங்கை கலைஞர்கள், இலங்கை நடிகர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அதை பண்றோம். நீண்ட நெடுநாளைக்கு பிறகு ஒரு தமிழ் படம் அதுலயும் இந்த படம் சிங்கள மொழியில உருமாற்றம் ஏதாவது செய்யறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கு? எங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய ஒப்புதல் கிடைச்சிச்சுன்னு சொன்னா நாங்க அதுவும் ரெடி. ஏன்னா இது சம்பந்தமா ஹீரோ
சுதர்ஷனோட நான் நிறைய பேசியிருக்கோம். அவரும் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட ரொம்ப சம்பந்தனால ப்ரொடியூசரோட எங்களுக்கு ஒப்புதல் கிடைக்கும் பொழுது அதை தீப்தி அவங்க தான் முடிவு பண்ணணும். இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸும் தர இருக்கோம். சர்வதேச படத்தை வெளியிடுறீங்களா, தயாரிக்கிறீங்களா? இது பேசிக்காக வந்து என்னன்னா, இலங்கை மக்கள் உலக நாடுகள் இருக்கக்கூடிய இலங்கை மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பக்கம் வந்து பெஸ்டா இந்திய சினிமா மட்டுமே நம்ம பார்த்து இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா எங்களுடைய திரைப்படங்களை இந்தியாவோட தான் ஒப்புறாங்க. அந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு புரியுது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கு ஈக்குவலா நம் நாட்டு கலைஞர்களை நாங்கள் வந்து ஸ்டார் லெவலில் உருவாக்குற இந்த திரைப்படத்தின் மூலமா அறிமுகப்படுத்திருக்கிறோம். இண்டஸ்ட்ரிக்கு இது புதுசா இருக்குங்கிறது வந்து ஆஸ் அ டைரக்டரா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.